டியர் ஃபிரெண்ட்ஸ், இது உங்கள் ஆக்சிடென்ட்க்கு நோ சொல். இப்பவும் 4 வழிச்சாலைகள்ல வரையப்படக்கூடிய கோடுகள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். 2 விதமான கோடுகள் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க. ஒண்ணு கேப் விட்டு விட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்னு கேப்பே இல்லாம போட்டிருக்காங்க. பொதுவா கேப் விட்டு போட்டிருக்கக்கூடிய கோடுகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள முந்தலாம்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அல்லது கேப் இல்லாம வரையப்பட்டிருக்கிற கோடுகள் இருந்துச்சுன்னா, முன்னாடி போகக்கூடிய வாகனங்கள முந்தக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல வரையப்பட்டிருக்கிற கோடுகள் சர்வீஸ் ரோட்ல இருந்து 4 வே ட்ராக்ல வந்து சேருவதற்கான சிம்பல நமக்கு கத்துக் குடுக்குது. அதாவது சர்வீஸ் ரோட்ல கேப் விட்டு விட்டு கோடு போட்டிருக்காங்க. 4 வழிச்சாலையில கேப்பே விடாம கோடு போட்டிருக்காங்க. அப்ப எந்த சாலையில கேப் விட்டு விட்டு கோடு போட்டிருக்காங்களோ, அந்த சாலையிலிருந்து பக்கத்துல வரக்கூடிய மெயின் ரோட்ல வந்து சேரலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்கள்ல 4 வே ட்ராக்ல கேப் விட்டு விட்டு கோடு போட்டிருப்பாங்க. சர்வீஸ் ரோட்ல கேப்பே விடாம கோடு போட்டிருப்பாங்க. அந்த மாரி இடத்துல என்ன செய்யணும்னா, 4 வே ட்ராக் அந்த பைபாஸ் ரோட்ல இருந்து நம்ம சர்வீஸ் ரோட்டுக்குள்ள என்ட்ரி ஆகலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாரி கோடுகள் எங்க வரையப்பட்டிருக்குதோ, சர்வீஸ் ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு போணுமா, மெயின் ரோட்ல இருந்து சர்வீஸ் ரோட்டுக்கு போணுமான்றத சரியா தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாகனத்த கவனமா ஓட்டுனீங்கன்னா, உங்கள் பயணம் எப்பொழுதும் பாதுகாப்பான பயணமா, இனிமையான பயணமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். இது உங்கள் ஆக்சிடென்ட்க்கு நோ சொல்லு.